எலிவேஷனை லைட் கலரில் பிளான் பண்ணி அதில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை கான்டெம்பரரி ஸ்டைலில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் ரூம்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் டபுள் லைட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக ஸ்ப்ரே ஃபினிஷ் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு சீலிங்கில் பெர்கோலா டிசைன்ஸோட பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா கார்னரில் கிளாஸ் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயம் வீட்டுக்குள்ளேயும் அதிகமாக வெளிச்சமும் கிடைக்குது. 3.4 சென்ட் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த 3 BHK வீட்டை டூப்ளெக்ஸ் ஷேப்பில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நார்த் ஃபேஸிங் சைட். வீட்டையும் நார்த் ஃபேஸிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.4 சென்ட், அதாவது 1485 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 33 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட் கலரில் பிளான் பண்ணி அதில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க் கிளாஸ் ஒர்க் ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை கான்டெம்பரரி ஸ்டைலில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் கார் பார்க்கிங் சைஸ் 17x10. தரைக்கு போகிற ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு போகிற ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் 4x4 இந்தியன் டாய்லெட் டைப். கார் பார்க்கிங் எடுத்து நல்ல நீளமாக பெரிய சிட் அவுட் ஏரியா. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் 20x17. தரைக்கு 4x2 அடி சைஸில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஈஸ்ட் சைடில் பேஸ் கேபினெட்டோட பெரிய டிவி யூனிட்ஸ் வச்சுருக்காங்க. இது பூஜா கேபினெட் நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்ட்ராரோ சைஸ் 11x8. டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா PVCயில் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே கிளாஸ் டோரோட ஓவர் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து போராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் ரூம்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ சைஸ்
16க்கு 11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும், அது போக நார்த் வாலில் டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். டபுள் லைட் வாலுக்கு ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டட் டெக்ஸ்டராக இருக்கும். சீலிங்கில் சென்டரில் பெர்கோலா டிசைன்ஸோட பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. படிக்கட்டுக்கு போகிறா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்கைலைட் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்பேஸை பார்க்க ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 11. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 5. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 17க்கு 11. கார்னரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளாக்ஸில் 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க டிசைனாக நல்லா இருக்குது. அதே சமயம் வீட்டுக்குள்ளே வெளிச்சமும் அதிகமாக கிடைக்குது. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5க்கு 5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 11 அடிக்கு விட்டுருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ. சைஸ் 11க்கு 8. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 87 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.